டிட்வா புயல் தற்போது வாழைச்சேனைக்கும் புலனறுவைக்கும் இடையில் மையம் கொண்டுள்ளது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது என நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார். நேற்று மாலை வரை மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த புயலானது தற்போது மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கின்றது. நேற்றைய தினம் டிட்வா புயலின் மைய சுழற்சி மணிக்கு 48 கிலோமீட்டர் என்ற அளவில் காணப்பட்டது. தற்போது மணிக்கு 32 கிலோமீட்டர் வேகத்தில் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் செல்வாக்கினால் புயலின் நகர்விலும் மையச் சுழற்சியிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இன்று பிற்பகலில் மீளவும் நகர்வு வேகமும் மையச் சுழற்சியின் வேகமும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மையம் முழுவதும் நிலப்பகுதியூடாகவே வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளையும் நாளை பிற்பகல் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொக்கண்ணை பகுதியூடாக வெளியேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இதன் இறுதித்தன்மையை நாளையே முடிவு செய்யலாம். இதனால் இன்றும் திரிகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், கண்டி, பொலனறுவை, அனுராதபுரம், புத்தளம், சிலாபம், குருநாகல், கொழும்பு மாவட்டங்களில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை தொடர்ந்து நிலப்பகுதியினூடாக நகர்ந்து வந்த டிட்வா புயலினுடைய மையம் நாளை கடற்பகுதிக்குள் வெளியேறும் போது வடக்கு மாகாணம், குறிப்பாக முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் மிக கனமழை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை முதல் மட்டக்களப்பு, அம்பாறை, அம்பாந்தோட்டை, காலி, மாத்தறை, மொனராகலை, பதுளை மாவட்டங்களில் மழை குறைவடையும். நாளை காலை முதல் நுவரெலியா, இரத்தனபுரி, கேகாலை, கண்டி, கொழும்பு மாவட்டங்களில் மழை குறைவடையும். நாளை நள்ளிரவு முதல் திரிகோணமலை, வவுனியா, மன்னார், அனுராதபுரம், புத்தளம் மாவட்டங்களில் மழை குறைவடையும். எனவே மக்கள் அதற்கேற்ற வகையில் தம்மை தயார்படுத்தி இந்த சீரற்ற வானிலையினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கலாம். மழை குறைவடைந்த பின்னர் உங்கள் பிரதேசங்களில் வெள்ள நீர் தேங்கி நின்றால் அது உங்களுக்கு நன்கு பழக்கமான பிரதேசம் என்றாலும் அதனுள் இறங்க வேண்டாம். ஏனெனில் வெள்ள நீர் அங்கே உங்களுக்கு தெரியாமல் புதிய குழிகளை உருவாக்கிவிடும். இந்த வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு அனர்த்தத்திற்கு பின்னரும் ஒரு சில நாட்கள் நாம் பொறுப்போடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிடின் அனர்த்தத்திற்கு பின்னரும் ஒரு சில உயிரிழப்புகளை நாம் தவிர்க்க முடியாது போய்விடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.